டைம்ல சிவன் பாத்தீங்கன்னா நிறைய லீலைகள் செஞ்சாரு. ஆனா மதுரையில தான் அளவுக்கு அதிகமா செஞ்சிருக்காரு. ஓகேங்களா? அப்போ ஒரு முறை என்ன பண்றாரு, மதுரைக்கு வர்றாரு. மதுரைக்கு வந்துட்டு அப்போ இவர் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல சித்தர் அப்படின்ற பெயரோடு சித்தரா வந்து திடீர்னு வராராம். வந்து என்ன பண்ண ஒரு கேவனை கூப்பிடுறாரா, கூப்பிட்டு நீ குமரனா மாறுவார், குமரனா மாறிட்டாராம். எட்டு வேலைகள் செய்யறாரு அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ இது அப்படியே பரவி அந்த ஊரு மன்னருக்கு போகுது. மன்னரோட பேரு அபிஷேக பாண்டியன். அந்த அபிஷேக பாண்டியன் கிட்ட மெசேஜ் போனவொடனே என்ன பண்றாரு, எவனோ ஒருத்தன் ஊர்ல வந்துட்ட வேலையை பாக்குறான், அவனை தூக்கிட்டோம் அப்படின்றாரு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, நீங்க உண்மையா சித்தரா இல்லைன்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படிங்க உங்களை நம்புறது? தயவு செஞ்சு நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் எல்லாம் வல்ல சித்தன், நான் தான் இந்த ஆதியும் அந்தமும் அப்படின்னாராம். சரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் அறிவிட்டு உங்களை எப்படி நம்புறது அப்படின்னாரு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னாராம். சரி இந்தாங்க இந்த கரும்பு அப்படின்னு கரும்பு எடுத்துட்டு வாங்க. கரும்பு எடுத்துட்டு வந்தாராம். இந்த கரும்பை இந்த யானையை சாப்பிட சொல்லுங்க அப்படின்னாராம். அந்த யானை என்னன்னா ஒரு கல்லு, அந்த கல்லுல செதுக்கி வச்சிருக்கிற யானை. இந்த யானையை சாப்பிட சொல்லுங்க, அப்ப நீங்க சித்தரை நம்புறேன். அந்த சித்தர் அப்படி திரும்பி யானையை பார்த்து இப்படின்னாரு. அந்த யானை அப்படி எந்திரிச்சு வந்து மன்னர் கையில இந்த கரும்பு புடுங்கி சாப்பிட்ட உடனே அரண்டே போயிட்டாரு. அப்படியே அவர் காலில் விழுந்து கும்பிட்டாரு. எப்பா மன்னிச்சிருங்க, நீங்க மிகப்பெரிய ஒரு சித்தர், நான் ஒத்துக்கிறேன். சித்தனே சிவன், சிவனே சித்தன்ன்றது நான் ஒத்துக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க பிரார்த்தனை. சிரிச்சுக்கிட்டே அவருக்கு ஆசீர்வாதம், உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னாரு. அவருடைய ஆசீர்வாதத்துல இந்த அபிஷேக பாண்டியன் மன்னனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து அவர் வாரிசு தொடர்ந்து வர ஆரம்பிச்சுதான். அது மாத்திரம் இல்லாம போக எல்லாருக்குமே சரியாக ஆரம்பிச்சது. அப்ப அவர் என்ன ஆனாருன்னா, அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு உள்ளேயே ஜீவசமாதி அடைஞ்சு அங்கேயே ஐக்கியமாயிட்டார். ஓகேங்களா? அதுதான் அந்த சித்தர் சுந்தரானந்தர், எல்லாம் வல்ல சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ சுந்தரானந்த சித்தர் அவர்.